கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் என்ற புத்தகத்தை வேத ஆராய்ச்சியாக கவனித்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலே வெளிப்படுத்தல் விசேஷம் என்றால் என்ன, அது யாருக்காக, எங்கே இருந்து, யாரால் எழுதப்பட்டது, அதன் நோக்கம் என்ன, அதில் உள்ள முக்கியமான கருத்துக்கள் என்ன என்பதையும், வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் ஆவிக்குள்ளாகி பரலோகத்தின் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை பார்த்ததும் அந்த இயேசுடைய வல்லமையும் நாம் பார்த்தோம். பரிசுத்த வேதம் என்பது பரலோக தேவன் மனுக்குலத்துக்கு கொடுத்த பெரிய ஒரு பொக்கிஷம். இதை யாரும் அதில் அளவிட முடியாது. சங்கீதக்காரன் சொல்லும்போது சகல சம்பூரணத்துக்கும் எல்லையை கண்டேன், உமது கற்பனையோ மகா விஸ்தாரம் என்கிறார். எனவே இது எல்லை காண முடியாத ஒரு சொத்து. சங்கீதக்காரன் மேலும் சொல்லும்போது உம்முடைய வேதம் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமானது என்கிறார். உண்மையிலேயே வேதத்தை ரசித்து படிக்கிறவர்களுக்கு அது தேனை விட மிகவும் ருசியாகத்தான் இருக்கும். இன்னும் சங்கீதக்காரன் சொல்லும்போது அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நரம்னு சொல்கிறார். இந்த வசனங்களின் அடிப்படையில் தான் புறஜாதியிலிருந்து இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் வேதத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு தங்களுடைய சொத்து சுகங்களை விட்டு இயேசுவினாக வந்து என்றும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இன்றைக்கு நாம் முதல் பதிவை தொடர்ந்து சில செய்திகளை பார்க்க போகிறோம். நாம் நேற்றைக்கு பார்த்தபடி சின்ன ஆசியாவில் உள்ள அல்லது ஆசியா மைனர் என்று சொல்லப்பட்ட இடத்துல உள்ள 7 சபைகள் ஆகிய எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்ற 7 சபைகளுக்கு தேவனால் அனுப்பப்பட்ட செய்தி, சபையின் தூதர்களுக்கு, ஊழியர்களுக்கு தேவனால் அனுப்பப்பட்ட செய்தி தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். அதில் நேற்றைக்கு நாம் முதல் பகுதியை பார்த்தோம். இன்றைக்கு 7 சபைகளிலே முதல் சபையை பற்றி ஆரம்பத்தில் பார்க்க போகிறோம். முதல் சபை எபேசு சபை. கர்த்தர் ஒவ்வொரு சபைக்கும் முதலாவது தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அடுத்தபடியாக சபையின் நற்குணங்களை பாராட்டுகிறார். அடுத்து சபையின் குற்றங்களை சுட்டி காட்டுகிறார். அவர்களுக்கு மனம் திரும்பும்படியாக ஆலோசனை கொடுக்கிறார். மனம் திரும்புகிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை எழுதுகிறார். இவ்விதமாகத்தான் ஒவ்வொரு சபையும் காணப்படுகிறது. முதலாவது நாம் பார்க்க போகிறது எபேசு சபை. இந்த எபேசு சபைக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தும் போது 7 நட்சத்திரங்களை தனது வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லுகிறார். தூதன் என்று சொல்லுகிறவர் சபையின் ஊழியர். தூது என்றது மெசேஜ். தேவனிடத்திலிருந்து செய்தியை வாங்கி ஜனங்களுக்கு கொடுக்கிறவர் தான் தேவ ஊழியர். அதைத்தான் தூதன் என்று எழுதியிருக்கிறது. அப்போ எபேசு சபையை நடத்தி வந்த தெய்வ ஊழியருக்கு கர்த்தர் தம்மை எவ்விதமாக அறிமுகப்படுத்துகிறார் என்றால் 7 நட்சத்திரங்களை தமது வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் தேவன் நட்சத்திரங்களுக்கும் ஒத்து விளக்குக்கும் அர்த்தத்தை கொடுக்கும்போது 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம், 7 குத்து விளக்கும் 7 சபைகளாம் என்று சொல்லுகிறார். நம்ம முதல் பதிவிலே பார்த்தோம். குத்து விளக்கு என்பது ஆசரிப்பு கூடாரத்திலே முதலாவது அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே உள்ள எந்த வெளிச்சமும் வராது. குத்து விளக்கு மட்டும்தான் அதுக்கு வெளிச்சம் கொடுக்கும். எனவே இக்காலத்திலே காணுகிற கர்த்தருடைய சபை இந்த உலகத்தில் அந்தகாரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதாய் காணப்பட வேண்டும். குத்து விளக்கு என்பது சபை என்று பார்த்தோமே, அந்த சபையின் நடுவிலே தேவனாய கர்த்தர் உலாவுகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு உலாவுகிறார் என்று பார்க்கிறோம். ஏன் 7 சபைகளும் 7 குத்து விளக்கம் என்று சொல்லும் என்றால் 7 என்பது ஒரு பூரணமான எண்ணிக்கை. முழு உலகத்திலும் சபை ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் கர்த்தருடைய வருகை பரியந்தம் இந்த சபை பரிசுத்த ஆவியினாலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு மணவாளனாகிய இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது வரையிலும் உள்ள சபைகளுக்கு இந்த செய்தி வருகிறது. எனவே தான் 7 குத்து விளக்கும் 7 சபைகளும் என்று அதில் விவரித்திருக்கிறது. அந்த 7 என்பது ஒரு குறிப்பிட்ட எண் அல்ல, முழு உலகத்திலும் உள்ள சபை. சபை என்பது ஒன்று, ஒரே சபை. அது
பரிசுத்தவான்களால் ஆதி அப்போஸ்தலர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு வரையிலையும் அது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சபைக்கு தான் குத்து விளக்கு என்ற பெயரை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குத்து விளக்கின் மத்தியிலே உயிர்த்தெழுந்த இயேசு உலாவுகிறார். அந்த உலாவுகிறார் என்ற வார்த்தையை நாம் சற்று ஆழமாக பார்க்க வேண்டும். தேவன் ஆதியிலே ஆதாமை ஏவாளை உண்டாக்கின போது அவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் தொடர்பு கொண்டார். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் தோட்டத்திலே உலாவுகிற சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இதுக்கு முன்னதாகவே அவங்க பாவம் செஞ்சிட்டாங்க. அறியாமையினாலே விளக்கப்பட்ட கனியை புசித்துட்டார்கள். எனவே தேவனை விட்டு தூரமாக போகிறார்கள். அதுவரையிலேயும் ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் உலாவ வரும்போது அவரிடத்தில் அன்போடு பழகின ஆதாமும் ஏவாளும் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டு பிரமாணத்தை மீறி பாவம் செய்த போது ஓடி ஒளிகிறார்கள். ஆனாலும் கர்த்தர் அவளை தேடி வருகிறார். நாம் என்ன அறிய வேண்டும் என்றால், தேவன் மனுஷனை உருவாக்குனதே தேவனோடு ஒன்றாக இருக்கத்தான். தேவன் மனுஷனை உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைத்து ஒவ்வொரு நாளும் அவனோடு உலாவுகிறார். அவன் பாவம் செய்கிறது வரையிலேயும் அவரோடு நல்ல ஐக்கியம் கொண்டிருந்தான். பாவம் செய்த பிறகும் தேவன் தேடி வந்தார். அந்த மனுஷனுக்கு தேவனை சந்திக்க முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு வனாந்தரத்துக்கு கொண்டு வரும்போது யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்திலே அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவியாக என்று சொன்னார். அதற்கு தான் மோசே ஆசரிப்பு கூடாரம் என்று பெயர் போட்டார். அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே தேவன் வாசம் பண்ணினார். அந்த ஆசரிப்பு கூடாரம் அவங்க எங்கெங்கெல்லாம் போய் பாளையம் இறங்குறார்களோ முதலாவது ஆசரிப்பு கூடாரத்தை அதில் ஸ்தாபனம் பண்ணி அதை சுற்றிலும் முதலாவது எத்தனை கோத்திரம், வலதுபுறத்தில் எத்தனை கோத்திரம், பின்புறம் எத்தனை கோத்திரம், பின்புறம் யார் யார் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னபடியே அவர்கள் பாளையம் இறங்க வேண்டும். அவர்கள் பாளையம் புறப்படும் போதும் முதல்ல 2 கோத்திரம், நடுவில் 2 குரூப், 3 2 குரூப்பு, நடுவில் ஆசரிப்பு கூடாரம், பின்னாடி 2 குரூப்பாக 6 கோத்திரம். இவ்விதமாக பாளையம் இறங்க வேண்டும். எப்போதுமே இதோடைய அர்த்தம் என்னன்னா, தேவன் ஜனத்தின் மத்தியிலே உலாவ விரும்புகிறார். அதற்காகத்தான் தேவன் மனுஷனை படைத்தார். இந்த தேவ திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாளையத்தில் தங்கியிருக்கும் போது அவர்களை குறித்து தேவன் உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் உன் பாளையம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவர் அசுத்தமான காரியத்தை கண்டார் பாளையத்திலே உலாவ மாட்டார். தேவன் தீமையை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணர், அநியாயத்தை நோக்கி கொண்டராதவர். எனவே அவர் ஒரு இடத்துல உலாவ வேண்டுமானால் அது சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த தேவனாகிய கர்த்தர் பாளையத்திலே மட்டுமில்லை, தனிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையிலேயும் உலாவுகிறார். தனிப்பட்ட மக்கள் வாழ்க்கையிலே உலாவ வேண்டுமானால் அவனுடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஒருவன் தவறான யோசனைகளை யோசித்து தவறான எண்ணங்களை சிந்தித்து கொண்டிருந்தால் தேவன் அவனுக்குள்ளே இருக்க முடியாது. எனவே தேவன் அவனோடு கூட இருக்க வேண்டுமானால், அவனை வழிநடத்த வேண்டுமானால், அவனை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், அவனுடைய சத்துருக்களாகிய உலகம், மாமிசம், பிசாசு இவைகளிலிருந்து அவனை விடுதலையாக்க வேண்டுமானால் ஒரு மனுஷன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது முதலாவது காட்டுகிறது. 2வது ஒரு குடும்பத்தில் கர்த்தர் உலாவ விரும்புகிறார். ஒரு விசுவாசியுடைய குடும்பத்திலே தேவன் உலாவ விரும்புகிறார். அநேக குடும்பங்களிலே இயேசு இந்த வீட்டின் தலைவர், ஒவ்வொரு சாப்பாட்டிலும் காணக்கூடாத விருந்தினர் என்றெல்லாம் ஒவ்வொரு பேச்சையும் கவனித்து கொண்டிருக்கிறார் என்று எழுதியிருப்பார்கள். ஆனால் வார்த்தைக்கும் செய்கைக்கும் தொடர்பு இருக்காது. நாம் வார்த்தையும் செய்யபடியே செய்ய வேண்டும். தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் உலாவ விரும்புகிறார். அது பரிசுத்தமாக இருக்க வேணும். அதற்கு முன்னதாக சுத்தமாக இருக்க வேணும். எனவே தான் விசுவாசிகள், ஊழியர்கள் தங்கள் வீடுகளை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. சுத்தம் பரிசுத்தத்துக்கு நீராக வழி நடத்தும். எனவே தேவன் மக்களோடு உலாவ விரும்புகிறார். அவர் உலாவுகிறதுக்காக ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷன் அவனுடைய இருதயத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேணும், பரிசுத்தமாக வைத்து கொள்ள வேணும், வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ள வேணும். வீட்டில் உள்ள செய்கைகள், பேச்சு, நடைமுறை எல்லாம் கர்த்தர் உலாவத்தக்கதாக இருக்க வேணும். அடுத்து சபையிலே தேவன் உலாவுகிறார்.
சபையிலே தேவன் உலாவ வேண்டுமானால் சபை என்பது மக்கள் கூட்டமே ஒழிய ஒரு கட்டடம் கிடையாது. ஒரு எந்த இடத்துலையும் மக்கள் ஒரு வராண்டாவிலேயோ ஒரு மரத்தடியிலேயோ ஒரு மண்டபத்திலேயோ ஒரு ஜபாலயத்திலேயோ கூடும்போது கர்த்தர் அந்த இடத்துல வாசம் பண்ணுகிறார், மக்கள் மத்தியிலே உலாவுகிறார். கட்டடம் அல்ல, மக்களே சபை. அதுதான் ஸ்தேவான் சொல்லும்போது அப்போஸ்தலர்ல கைகளினாலே கட்டப்பட்ட ஆலயங்களில் தேவனாய் கர்த்தர் வாசமாகிறார் என்று சொல்கிறார். அப்போ தேவன் எங்கே வாசமாக இருக்கிறார்? நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய வீடுகளிலே, நம்மத்திலே உலாவுகிறார். அது எதற்காக உலாவுகிறார்? தேவனாய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேணும், நம்முடைய சத்துருக்களிலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்க வேணும். ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய சத்துரு ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு விரோதமாக போராடுகிறது பிசாசு. ஒரு வீட்டுக்கு விரோதமாக எப்படி போராடும்? பிசாசு வீட்டுக்குள்ளே கலகத்தையும் எரிச்சலையும் சண்டையையும் ஒத்து போகாமையும் ஒன்றாக இருக்கிறதையும் தடை செய்யும்படியாக பொல்லாத ஆவிகள் வருவது நடந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு வீட்டில் ஒரு ஆராதனை, துதி, ஸ்தோத்திரம், பாடல்கள் தொனிக்கிறதோ அங்கு தேவனாய் கர்த்தர் உலாவுவார். எந்த ஒரு வீட்டில் மாமிசமான காரியங்கள் அல்லது இச்சையை உண்டு பண்ணுகிற பாடல்கள், மோகத்தை தூண்டுகிற பாடல்கள், செய்கைகள் இருக்குமோ அந்த இடத்தில் அசுத்த ஆவி உலாவும், அதுக்கு சந்தேகமே கிடையாது. அப்போ பரிசுத்த ஆவியானவரை வீட்டில் கிரியை செய்யும்போது அந்த வீட்டிலே சமாதானம், சந்தோஷம், ஒற்றுமை, மன அமைதி இருக்கும். ஆனால் அசுத்தாவி உலாவும் போது எரிச்சல், கோபம், ஒத்துவாழாமை, இப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கும். எனவே நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்மித்திலே உலாவ நாம் தனிப்பட்ட முறையிலேயும் குடும்பமாகவும் சபையிலேயும் தேவன் உலாவத்தக்கதாக நம்முடைய பாளையங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அந்த பாளையத்தை பற்றி ஏன் சொல்லியிருக்குன்னா, அந்த பாளையத்தில் எங்கேயாவது அசுத்தம் கண்டா தேவன் விலகிடுவார். தேவன் விலகுகிறதும் சொல்லிட்டு விலக மாட்டார், சாத்தான் வருகிறதும் சொல்லிட்டு வரமாட்டான். அதை தேவ ஜனங்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேணும். தேவனோ நீ தப்பு செய்கிற நான் போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டார், சத்துருவோ நீ தப்பு செஞ்சுட்டு நான் உள்ளே வந்துட்டேன்னு சொல்ல மாட்டான். இதுக்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கின்றன, நான் வருகிற நாட்களில் அதை சொல்லுவேன். எனவே தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்க, அவளை சத்துருக்களிலிருந்து விடுதலையாக்க தேவனை உலாவும் போது நம்முடைய பாளையங்கள், நம்முடைய வீடுகள், நம்முடைய இருதயங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். புதிய ஏற்பாட்டிலே இயேசு உலகத்துக்கு வந்தபோது அவர் சீஷரை அழைத்தார் என்று நமக்கு தெரியும். 12 பேரை தம்மோடு இருக்க, மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் அவர் பிரசங்கம் பண்ணும்படி அனுப்புகிற எல்லா இடத்திலும் போய் தேவனுடைய வழிசத்தை சொல்லவும் அவர்களை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது. பிதாவாகிய தேவன் ஜனத்தின் மத்தியிலே உலாவ விரும்புகிறார். இயேசு தம்முடைய சீஷர்கள் தம்மோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த தம்மோடு இருக்க வேண்டும் என்று அழைத்த சீஷர்களை அவர் போன இடத்துல எல்லாம் அழைச்சிட்டு போனார். அந்த சீஷர்களை 2 பங்காக பிரித்து முக்கியமான சில இடங்களில் 3 பேரை கூட்டிகிட்டு போனார். இப்போதும் ஊழியம் செய்கிறவர்கள் சிலருக்கு சில முக்கியமான பொறுப்பை கொடுப்பாங்க, சிலருக்கு சில சாதாரணமான வேலை கொடுப்பாங்க. தேவ சமூகத்திலே செய்யப்படுகிற ஒவ்வொரு வேலையும் முக்கியமானதே, அதை நாம் அறிய வேண்டும். அது பந்து விசாரிப்பு பண்ண முடியா இருக்கலாம், அது பாத்திரங்கள் ஊறுறதா இருக்கலாம், அது கூட்டி பாய போடுறதா இருக்கலாம், அது சர்ச்சை ஒழுங்குபடுத்துறதா இருக்கலாம். எல்லா பணிவிடையும் தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டியது. அப்போ இயேசு தம்முடைய சீஷர்களிலே முக்கியமான இடங்களுக்கு 3 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போனார். எங்கெங்க? யவீருடைய மகளை சுகமாக்க, பேதுரு எழுப்ப, மரணத்திலிருந்து எழுப்ப பேதுரு, யாக்கோபு, யோவான் நம்மளுடைய மட்டும் அழைத்து போனார். லாசருவை உருவடி எழுப்பும்போது இவங்க மட்டும்தான் நின்னாங்க. மறுரூப மலையில் இவங்களை மட்டும்தான் கூட்டிகிட்டு போனார். கெத்செமனே தோட்டத்திலே வியாகுலப்பட்டு அந்த கடைசி இரவிலே இயேசு ஜெபிக்கும் போதோ பேதுரு, யாக்கோபு, யோவான் போன்றவங்களையும் விசேஷமாக கூட்டிகிட்டு போனார். அப்போ சீஷர்களில் 12 பேர் இருந்தாலும் அவர்களில் சிலரை கர்த்தர் தமக்கெண்டு விசேஷமாக வைத்து கொண்டான். அப்போ நாம் தேவனுடைய ஊழியராக இருக்கிறபடினால் அந்த விசேஷித்த இடத்துக்கு வரும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மளை நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் இதே தான் இருக்கும். நித்தியம் வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நித்தியத்திலே எவ்விதமாக இருக்கும் என்று எழுதியிருக்கிறது.
மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்கள் மத்தியிலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவர்கள் ஜனங்களாயிருப்பார்கள். பாருங்க, தேவன் எவ்வளவு அன்புள்ளவர். தேவனை பற்றி எபிரேய நிருபக்காரன் சொல்லும்போது, அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுக்காமல் மனுஷருக்காக கை கொடுத்தார். ஏனென்றால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்காக கை கொடுத்தார். காரணம் என்ன? தேவ தூதர்கள் பாவம் செய்த போது அவர்களை விட்டுவிட்டார். ஆனால் மனுஷன் பாவம் செய்யும் போதே தம்முடைய குமாரனை வாக்கு பண்ணி ஏற்ற காலத்தில் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பி தம்முடைய ஒரே பேரான குமாரனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து கல்வாரியில் இரத்தம் சிந்த வைத்து அவருடைய இரத்தத்தினாலே மனுஷனை மீட்டு மீண்டும் மனுஷனை தம்மோடு ஒப்பனவாக்குறார். அல்லேலூயா. இயேசு ஜனத்துக்காக உயிரை கொடுத்தபடியினால் நாம் அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாக அழைக்கப்படுகிறோம். கர்த்தருக்கு நாம் மகிமைப்படுவதாக. இப்போ நம்ம இவ்வளவு நேரம் அந்த 7 குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவுகிற தேவனை பற்றி பார்த்தோம். அடுத்து 7 நட்சத்திரங்களை அவர் தமது வலது கரத்தில் ஏந்தி கொண்டிருந்தார். நேற்றுக்கும் இதை லேசாக பார்த்தோம் நம்ம உயிர்த்தெழுந்த இயேசுடைய சாயலில். இப்போ இன்றைக்கு எபேசு சபைக்கு தேவன் தம்மை அறிமுகப்படுத்தும் போதும் 7 நட்சத்திரங்களை தமது வலது கருத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறார். அதை நான் நேற்று முதல் பதிவில் சற்று விவரமாக சொன்னதுனால இப்போது வேறு வகையில் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். நட்சத்திரம் என்பது இரவு நேரங்களிலே பிரகாசிக்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டது. நட்சத்திரம் என்பது மக்களுக்கு வழிகாட்டுகிறது. தேவ ஊழியர்களை ஏன் தேவன் நட்சத்திரம் என்று அழைக்கிறார் என்றால், உலகம் இருண்டிருக்கிறது. இந்த சூரியனுடைய வெளிச்சம் வெளிச்சமும் அல்ல, இப்போது காணப்படுற இருளும் அல்ல. இந்த பகல் 12 நேரமாகி இந்த நேரத்திலேயும் அந்தகாரம் தான் உலகத்தில் இருக்கிறது. பாவம், மோகம், இச்சை, குடி, வெறி, களியாட்டு, தற்கொலை, கருசுதைவு, இப்படிப்பட்ட பாவங்களினாலே தேசம் நிறைந்திருக்கிறது. இதுதான் அந்தகாரம். இதன் மத்தியிலே தேவனுடைய ஊழியர்கள் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ பாருங்கள், எப்போது தேவ அறிவு இருக்கிறதோ அங்கே கல்வி அறிவு இருக்கும். எங்கே தெய்வ அறிவும் கல்வி அறிவும் இருக்கிறதோ அங்கு ஜனங்கள் நாகரிகமாக இருப்பாங்க. அவங்களோட செய்கைகளில் வித்தியாசம் காணப்படும். சுத்தமாக இருப்பாங்க. குற்றங்கள் குறையும். நம்முடைய நாட்டிலே கூட தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு தென் மாவட்டங்களில் கல்வி அறிவு ஜாஸ்தி, தெய்வ ஊழிகள் அதிகம், சபைகள் அதிகம், தெய்வ பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறபடினால வட இந்தியாவோடு ஒப்பிடும் போது தென்னிந்தியா செழிப்பாக, சுத்தமாக, ஒழுக்கமாக இருக்கிறது. எனவே நட்சத்திரம் என்பது இருண்ட உலகத்திலே பிரகாசிக்க வேண்டியது. அப்போ தேவன் தமது சபையை இருண்ட உலகத்துக்கு வெளிச்சமாகவும் தமது ஊழியர்களை நட்சத்திரங்களாக வழிதப்பி போகிற மக்களுக்கு நட்சத்திரங்களாக வைத்திருக்கிறார். உதாரணமாக இயேசு கிறிஸ்து பிறந்த போது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தாங்க. அவர்கள் வழிநடத்தினது நட்சத்திரம். இவங்க இடையில வந்த போது நட்சத்திரத்தை விட்டுட்டு காட்சியை பார்க்குறாங்க, ப்ராக்டிக்கலாக பார்க்குறாங்க, உலகத்தை பார்க்குறாங்க. அவங்களுக்கு அபிப்பிராயம் என்னன்னா, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார், அவர் அரண்மனையில் தானே பிறக்க வேண்டும் என்று எண்ணி நட்சத்திரத்தை விட்டுட்டு வேறு வழியாக போயிட்டாங்க. அதனால் பெரிய குழப்பம் ஏற்பட்டது. ராஜா கலங்கினான். எருசலேம் நகரத்தார் அத்தனை பேரும் கலங்கினாங்க. அது என்ன நடந்தோன்னு மற்ற 2 அதிகாரத்தில் நமக்கு தெரியும். இது எப்படின்னா, நாம் சிலர் கூகுள் மேப்பை போட்டு வண்டியில் போவோம், பேசிட்டோ பாட்டு கேட்டுட்டு போகும்போது டேர்ன் பண்ண வேண்டிய இடத்த விட்டுருவாங்க. கொஞ்சம் தூரம் போன போது இவர்களுக்கு நான் வழி மாறி வந்தது தெரியும். எனவே யூ-டர்ன் அடித்து மறுபடியும் அந்த இடத்துல தங்கள் பயணத்தை ஆரம்பிப்பாங்க. இதுபோல் நட்சத்திரங்கள் சில என்ன செய்யணும்னா ரூட்டு மாறி போகுது. இந்த நட்சத்திரம் அவர்கள் முதல்ல நட்சத்திரத்தை விட்டு போயிட்டாங்க, திருப்பி வேறு வழியில் வந்துட்டோன்னு நட்சத்திரம் வரும்போது நட்சத்திரம் வெயிட் பண்ணுது. நட்சத்திரங்கள் விட்டு போகலை, இவங்க தான் விலகி போனாங்க. எனவே நட்சத்திரமாகிய ஊழியர்கள் கெட்டு போகிற மக்கள், இருளிலே இருக்கிறவர்கள், பாவத்தில் இருக்கிறவர்கள், பாவ அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஜீவ வெளிச்சத்தை காட்டுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த நட்சத்திரத்தை பற்றி தானியேல் சொல்லும்போது, தானியேல் தீர்க்கதரிசி 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும்
அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலராகிய பவுல் 1 கொரிந்தியர் 15 உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லும் போதே வானத்துக்குரிய மேனிகள் உண்டு, பூமிக்குரிய மேனிகள் உண்டு, வானத்துக்குரிய மேனிகளிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமையில் வேறுபட்டிருக்கும் என்று சொல்கிறார். அப்போ நட்சத்திரங்கள் என்பது எல்லாம் ஒரே ரேங்கில் இருக்கிறது இல்லை, மகிமையிலே வித்தியாசப்படுறது. தானியேல் தீர்க்கதரிசியை பார்க்கும்போது ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்றார். இப்போ தேவ ஊழியருக்கு நட்சத்திரம் என்ற பெயர் பொருத்தமான பெயர். அல்லேலூயா. தேவ ஊழியர்களாக இருக்கிற நாம், சபை நடத்துகிற நாம் நட்சத்திரங்களாக மார்க்கம் தப்பி போய்விடாதபடி இருக்க வேணும். யூதாவிலே அந்த சிலரை சுற்றி சொல்லும்போது அவர்கள் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம் என்று சொல்லியிருக்கிறார். யூதா 3ஆம் அதிகாரத்தை 13ஆம் வசனத்தில் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம், தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களும். இன்றைக்கு உலகத்திலே அநேக நட்சத்திரங்கள், ஒரு காலத்தில் நேர்வழியிலே போன நட்சத்திரங்கள் மார்க்கம் தப்பி அலைகிறார்கள். அநேகர் ஒழுங்காக ஒரு ஊழியருடைய ஐக்கியம் கிடையாது, முதியோருடைய ஆலோசனை கேட்கிறது கிடையாது, முதியோருக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது. தனக்கு தெரிஞ்சது போல தான் தோன்றிகளாக போய் ஒரு காலத்தில் நட்சத்திரமாக இருந்தவர்கள் இன்றைக்கி வழிமாறி போகிறாங்க, மார்க்கம் தப்பி போகிறாங்க. அவள் அழைக்கப்பட்ட அழைப்பு இல்லை. உங்கள் சற்று யோசிக்க வேணும். ஆரம்ப நாட்களில் ஒழுங்காக இருந்தமே, பஸ்ஸில் போகும்போதெல்லாம் அந்நிய பாஷை பேசிட்டு போனோமே, ஜோம் பண்ணும்போதெல்லாம் தரிசனங்கள் கிடைச்சது, வியாதிகளுக்கு ஜோம் பண்ணும்போது வியாதி குணமாச்சுது, இப்போ மக்கள்கிட்ட பேசும்போது மனுஷர்கள் மனம் திரும்பினார்களே, இன்றைக்கு அந்த அனுபவம் இல்லையே என்று தங்களை ஆராய்ந்து பார்க்க வேணும். அந்த மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரத்தை நான் அநேகரை பார்த்துருக்கிறேன். அநேகர் குடும்பத்துக்காக ஒருவேளை கிராமத்தில் ஊழியம் செய்யலாம், போதுமான வருமானங்கள் இல்லாமல் இருக்கலாம், மனைவி பிள்ளைகளை திருப்திப்படுத்தும்படியாக அவர்கள் மார்க்கம் தப்பி போக வேண்டிய வாய்ப்புகள் வந்திருக்குது. ஆனால் சில ஊழியர்கள் உண்மையாக சேவிக்கிறவர்கள் குடும்பம் அவங்களுக்கு ஒத்துழைச்சா மார்க்கம் தப்பி போக மாட்டார்கள். வேதத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் என்ன உபதேசம் கொடுக்கிறார், என்ன வாக்கு கொடுக்கிறார்? உணவும் உடுக்க உடையும் தங்க மடமும் வேலையாளுக்கு கிடைக்கும், வேலையாளுக்கு பாத்திரவான். அதுக்காக தான் இயேசு சொன்னார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். இந்த அறிவு நமக்கு இல்லாதபடினால தான் நாம் மார்க்கம் தப்பி போக வேண்டி இருக்குது. எனவே என்னுடைய வார்த்தையை கேட்குற தேவ ஊழியர்களுக்கு நான் அன்போடு எச்சரிக்கிறது, நான் மார்க்கம் தப்பி ஒரு நாளும் போயிடக்கூடாது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம் என்றால், உண்மையாக இருந்தால் நமக்கு வேலையாள் கூலிக்கு பாத்திரவான். கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலே உண்மை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் நடத்துவாராக. அப்போ முதலாவது 7 நட்சத்திரங்களை வலது கயிறத்திலே ஏந்தி 7 பொன் குத்துவிளக்கு மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக அந்த சபையின் நற்கிரியைகளை கர்த்தர் பாராட்டுகிறார். அந்த ஊழியக்காரர் அந்த எபேசு சபையின் ஊழியக்காரரை பற்றி சொல்லும்போது ஒவ்வொரு சபையிலேயும் நற்கிரியைகளை பாராட்டுகிறார். அது எப்படின்னா, உன் பொறுமையை அறிந்திருக்கிறேன், ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தர் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்ற வார்த்தை ஒவ்வொரு சபைக்கும் சொல்லுகிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் பொறுமையை அறிந்திருக்கிறேன், நீ இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறதை அறிந்திருக்கிறேன். நமக்கு முன்னோடியான இயேசு அவர் மிஷனரி ஊழியத்துக்கும் சபை ஊழியத்துக்கும் அவர் தான் நமக்கு முன்னோடி. அவர் ராக்காலங்களிலே பிதாவோடு ஒலிவ மலையில் போய் ஜெபித்து பகற்காலங்களிலே ஊழியம் செய்தார் என்று பார்க்கிறோம். அவர் இன்றைக்கி நமக்கு காணப்படுறது போல அவருக்கு களைப்பு இருந்தது. ஒரு முறை சாப்பிடக்கூட இடமில்லாமல் நேரம் இல்லாமல் அவர் ஊழியம் செய்தார். ஜனங்கள் அவரை நெருக்கி கொண்டே இருந்தார்கள். வியாதியாக இருந்தவர்களை சுகப்படுத்தினார், சுவிசேஷத்தை அறிவித்தார், மலைகளிலேயும் கிராமங்கள் தோறும் நடந்து தெரிந்தார். கப்பலில் போகும்போது, படகுல போகும்போது தூங்கி இருக்கிறார். அநேகர் பஸ்ஸில் எல்லாம் போகும்போது அந்த பஸ் நேரத்தை வீணாக்கிறதே இல்லை, அந்த நேரத்தில் தான் கொஞ்சம் தூங்க முடியும் அப்படின்னு. நம்முடைய இயேசு அப்படி தான் இருந்தார். எபிரேய நிருபக்காரன் அதை பற்றி சொல்லும்போது, ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறும் காலம்
இனி வருகிறதா இருக்கிறது என்று எபிரேயர் 4:9 சொல்லுகிறார். அப்போ தேவ ஜனங்கள் இயேசுவை போல இளைப்படையாமல் பிரயாசப்பட வேண்டும். அதை கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். அது அவருக்கு பிரியமாக இருக்கிறது. இனி இந்த எபேசு சபை ஊழியக்காரர்களை பற்றி சொல்லும்போது, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டதை அறிந்திருக்கிறேன் என்று எழுதுகிறார். சபை ஊழியர்களுக்கு மிகவும் அவசியமானது ஒரு டிசைனிங் ஸ்பிரிட். ஒரு ஊழியக்காரரை பார்க்கும்போது அவர் யார், எந்த நோக்கத்தோடு வருகிறார் என்று நம்மை பற்றி அவருக்கு சொல்லுக்கும் முன்னாக அவரை பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ், கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேணும். ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தார். ஒரு ப்ரீஃப் கேஸில் 2 ட்ரெஸ்ஸை வச்சுட்டு, ஒரு அழகான வாலிபன், நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன், ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லி வந்தார். ஒரு சில நாட்கள் எங்கள் வீட்டில் தங்கி இருந்தார். கர்த்தருடைய கிருபையினால் நான் பிறந்ததுலேருந்து சண்டே ஸ்கூலுக்கு போகிறது, 1ஆம் கிளாஸ்லேருந்து பள்ளி படிப்பு முடிகிறது வரையிலையும் சண்டே ஸ்கூல், படிப்பு முடித்து கல்லூரிக்கு போகிற நாட்களிலே சண்டே ஸ்கூல் டீச்சர், விபிஎஸ் டீச்சர் எல்லாம் முடித்து வேதாகம கல்லூரி முடித்து அதன் பின்பு 5 வருஷம் பகுதி நேரமாக ஒரு ஸ்தாபனத்தில் ஊழியம் செஞ்சு இப்போது 43 வருஷங்களாக என் தேவனுக்காக சபைகளிலேயும் கிராமங்களிலேயும் சிறுவர்கள் மத்தியிலேயும் வாலிபர்கள் மத்தியிலேயும் என்னை பயன்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அநேக ஊழியர்களே தெரியும், ஏராள ஊழியர்களை நான் பார்த்துருக்கிறேன். ஊழியருடைய வாழ்வு, அவருடைய பின்மாற்றங்கள் அநேகம் பார்த்துருக்கிறேன். இந்த ஊழியக்காரர் நம்ம எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் பாஸ்டர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறார். எங்களுக்கு அப்போது சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சின்ன ஊழியமும் ராமநாடு டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்ன ஊழியமும் இருந்தது. நாங்கள் புதுக்கோட்டையில் குடும்பமாக தங்கி இருந்தோம். சில சமயத்தில் எங்கள் பாஸ்டர் இந்த ஊழியங்களிலேயும் அல்லது பட்டுக்கோட்டை பகுதியிலேயும் ஊழியம் செய்து வந்தார்கள். அப்படி அவங்க போகும்போது எனக்கு அப்போது 3 பிள்ளைகள், 1987 என்று நினைக்கிறேன், 3 பிள்ளைகள். நான் ஒரு நாளும் சும்மா இருக்க மாட்டேன். அந்த பக்கத்தில் உள்ள பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு சண்டே ஸ்கூல் நடத்துறது, இந்த குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மற்ற ஒரு சின்னவனை தூக்கிட்டு கிராமங்களுக்கு போகிறது, இப்படி நாட்கள் நடக்குது. இவர் வந்து உட்கார்ந்த உடனே எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு இந்த 2 ஊழியம் இருக்குன்னு சொன்னார். அவர் சொன்னார், சரி பெரிய மேடை போடுங்க, பெரிய நோட்டீஸ் அடிங்க, என் பேரையும் உங்கள் பேரையும் போடுங்க, நான் வந்து பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிகிட்டே இருந்தோம். எனக்கு இவருடைய பேச்சு திருப்தி இல்லை. இரவு ஜெபத்தில் அவர் கை தட்டினது, அவர் பண்ணின சோத்திரம் எனக்கு அவரை திருப்தியாக இல்லை. ஆனால் எங்களுடைய கணவர் இருக்கும்போது நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன். அப்போ அடுத்த நாள் பார்த்துட்டே இருந்தேன். காலையில் எங்கள் பாஸ்டர் கடைக்கு போனாங்க. நான் இவரை இன்டர்வியூ பண்ண ஆரம்பித்தேன். பிரதர், நீங்கள் யார், நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்கள் யார்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தீங்க? அவர் ஒரு பட்டணத்தை சொல்லி, நான் இந்த பட்டணத்தில் உள்ளவன் சொன்னார். அந்த பட்டணத்தில் எனக்கு தெரிந்த ஊழியர்கள் சிலர் இருந்தாங்க. இன்னாரு தெரியுமா, நீங்கள் எந்த வசனத்தின் அடிப்படையில் ஊழியத்துக்கு வந்தாங்க, கர்த்தர் எந்த வசனத்தை வச்சு உங்களை அழைத்தார், உங்களுக்கு என்ன ஊழியம், சபை ஊழியமா சுவிசேஷ ஊழியமா, எந்த வசனத்தின் அடிப்படையில் உங்கள் ஊழியத்தை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படி கேட்டேன். அவருக்கு ஒன்றுக்கும் பதில் சொல்ல தெரியலை. போதா குறைக்கு எங்களுக்கு தெரியும், அப்போது மொபைல் இல்லைல்ல, அந்த பத்திரிகைகள் நிறைய வரும் எங்களுக்கு வீட்டில். எங்கள்கிட்ட கிடந்த பத்திரிகைகளை சிலது எடுத்துக்கொண்டு ரோட்டில் போய் நின்று ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளை பார்த்து இங்கே எந்தெந்த வீடுகள் கிறிஸ்டின் வீடுன்னு கேட்டு அந்த வீடுகளில் போய் நான் பாஸ்டர் இன்னாருடைய உதவியாளாக இருக்கிறேன்னு எங்கள் பத்திரிகையை காட்டி அங்கே பேசிகிட்டு வந்திருக்கிறார். அந்த ஜனங்க ஒரு டிஎல்சியில் உள்ளவங்க யார் போனாலும் ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, ஒரு சின்ன காணிக்கையை கொடுப்பாங்க. அப்படி ஒரு வீட்டில் போகும்போது இவர் அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகும்போது அந்த வீட்டில் உள்ள பொண்ணு இவரை கவனிச்சுட்டே இருந்தது. இவர் 2 கையும் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏதோ ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஜெபம் முடிஞ்சு அந்த அம்மா காணிக்கை கொடுக்க போகும்போது அந்த பிள்ளை போய், அம்மா அவன் திருடை, காணிக்கை கொடுக்கான்னு சொல்லிடுச்சு. நாங்கள் எப்படி சமாதானப்படி அவரை அனுப்பிட்டோம். அப்போ சபை ஊழியர்களுக்கு நான் கொடுக்குற தாழ்மையான ஆலோசனை, யார் வந்தாலும் சபையிலே பிரசங்கம் பண்ண அனுமதிக்கக்கூடாது, ஆராதனை நடத்தவும் அனுபவிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு வகையில் ஜனங்களை சத்தியத்துக்கு நேராக வழிநடத்தி கொண்டு இருப்போம். அவங்க வந்து சில விஷத்தை போட்டாங்கன்னா அது ஜனங்கள்கிட்ட எடுத்து விட முடியாது. எனவே யாராவது வந்தால் சாட்சி சொல்லட்டும், அவங்க ரட்சிப்பின் சாட்சி, அவங்க குடும்பத்தை பின்னணி, எப்படி கர்த்தரை அறிஞ்சாங்க, எப்படி கர்த்தரை அவங்கள நடத்துகிறார் என்பதை சாட்சியாக சொல்லட்டும். தவிர பிரசங்க மேடையில் மட்டும் அது சின்ன சபையோ பெரிய சபையோ அறியாதவங்களை விடக்கூடாது. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அப்போது இந்த 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 எபேசு சபையின் ஊழியருக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை என்ன? அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை இவர்கள் சோதித்து அவர்களை பொய்யே ரெண்டு கண்டு இருக்கிறார். அது கர்த்தர் அதை அப்ரிஷியேட் பண்ணுறார். பிரியமான ஒரு காரியமாக கர்த்தர் சொல்கிறார். அப்படி இருந்தும் இவர் அவர்கிட்ட குறையை காண்கிறார். என்ன குறை? ஆனாலும் அந்த பட் என்கிறது ஒரு கவனிக்கத்தக்க ஒரு வார்த்தையாக்கம். என்ன சொல்கிறாரா? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆதி அன்பு என்றால் என்ன? அது ஆதி அன்பு என்கிறது ரெண்டு வகைப்படும். ஒன்று ஆதி சபையின் அன்பு. ஆதி சபையின் அன்பு என்ன? ஆதி சபையில் உள்ளவங்க இயேசு கிறிஸ்து போயிருக்கிறாரு, அவர் இவ்வளோ லேட்டாகும்னு நினைக்கல. 2024 வருஷம் வரையிலையும் அவர் வராமல் இருக்க மாட்டாங்க அவங்க நினைக்கல. ஏதோ சீக்கிரம் வந்துடுவார் அப்படி நினச்சி நமக்கு இனி எதுக்கு நம்முடைய சொத்து சுகம் அப்படி எல்லா சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். ஒருவனும் தனக்குள்ளதை தன்னுடையது என்று சொல்லவில்லை. வயல்களையும் நிலங்களையும் காணியாட்சிகளையும் உள்ளவர்கள் அவைகளை விற்று அதன் கிரயத்தை அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வைத்தார்கள். அவனுக்கு தேவையானது பகிர்ந்து அளிக்கப்பட்டது. இதுதான் ஆதி அன்பு. ஆனால் இந்த காலத்தில் நாட்கள் ஆயிடுச்சு, சபைகள் ஆங்காங்கே பெருகுது, பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அந்த வசனத்தை நம்ம கடைபிடிக்க முடியாது. அப்படி என்றால் இவர்கள் சொல்லுகிற ஆதி அன்புனா என்ன? இந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானப்படும்படி எண்ணப்பட்டதற்காக மகிழ்ச்சியோடு ஆலோசனை சங்கத்தை விட்டு விலகி போனார்களாம். அப்போ ஆதி திருச்சபையில் உள்ள தேவ ஊழியர்கள் கர்த்தருடைய நாமத்துக்காக அவமானங்களை சந்தோஷத்தோடு சகித்தார்கள். இன்றைக்கு இந்த விஷயம் கர்த்தருடைய நாமத்தில் ஒரு அவமானம் வந்துடக்கூடாது, ஒரு இல்லாத வார்த்தையை சொல்லிடக்கூடாது, அவர் செய்யாததை செஞ்சேன்னு சொல்லிடக்கூடாது, பொய்யா குற்றஞ்சாட்டிடக்கூடாது, அதோடு நிறுத்திடுவாங்க கர்த்தரை சேவிக்கிறத. ஆதி அன்பு என்றால் என்ன என்றால் தாங்கள் கர்த்தருக்காக அவமானப்படும்படியாக சூழ்நிலை வந்ததை மகிழ்ச்சியோடு எண்ணினார்கள். இன்னும் எபிரேய நிருபக்காரம் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே 33, 34 ஆகிய வசனங்களிலே ஆதி அன்பை பற்றி சொல்லும்போது நீங்கள் உங்கள் ஆஸ்திகளை கொள்ளையிடும்படியாக மகிழ்ச்சியோடு ஒப்பு கொடுத்தீர்கள். காரணம், உங்களுக்கு உறுதியான நிலையான சுதந்திரம் பரலோகத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொல்கிறார். அப்படின்னு அர்த்தம் என்ன? தேவ ஜனங்கள் உலகத்தில் எதையெல்லாம் இழந்தார்களோ அதையெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். மத்திய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஜனங்கள்கிட்ட பேதுருட்ட சீஷரை வைத்து தேவன் இயேசு கிறிஸ்து பேசி கொண்டிருக்கும் போது பேதுரு கேட்டார், ஆண்டவரே, நாங்கள் எல்லாத்தையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன தருவீர்? அப்போ இயேசு சொன்னார், என்னுடைய நாமத்திலும் வீட்டையாவது மனைவியாவது சகோதரரையாவது சகோதரியாவது நிலங்களையாவது வீடுகளையாவது விட்டவன் இம்மையிலே 100 மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வான்னு சொன்னதோட விடாமல் மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமையிலே நம்ம மகிமைப்படுத்தின வரும்போது நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தை நியாயம் விசாரிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னார். அப்போ கர்த்தருடைய நாமத்துக்காக ஆதி அப்போஸ்தலர்கள் தங்கள் சொத்துக்களை சூறையாட ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்காக அவமானங்களை மகிழ்ச்சியோடு சகித்தார்கள். இதுதான் ஆதி அன்பு. இன்னும் சிலரை சொல்லப்போனால் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே கூட்டங்களுக்கு ஓடி ஓடி போவார்கள். எனக்கு அநேக சகோதரிகளை தெரியும். ஆரம்ப நாட்களிலே ரட்சிக்கப்பட்ட சகோதரிகள் வீட்டுக்கு தெரியாமல் ஞானஸ்தானம் எடுப்பாங்க, வீட்டுக்கு தெரியாமல் ஆராதனைக்கு வருவாங்க. மிகுந்த பாடுகள், அடி உதை எல்லாம் பட்டாங்க. ஆனால் அவர்களை பொறுமையோடு சகித்தார்கள். ஆனால் இந்த காலத்திலே வர வர அந்த ஜனங்கள் மத்தியிலே ஆதி அன்பு இல்லை. அதை தேவன் குற்றமாக பார்க்கிறார், அதை தேவன் தவறாக நினைக்கிறார், அதை தேவன் சபையின் தவறாக நினைத்து கடிந்து கொள்ளுகிறார். இப்போ நம்மேல் தேவன் நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களில், நாம் ஊழியத்துக்கு வந்த நாட்களிலே, நாம் பிரகாசிக்கப்பட்ட அந்த நாட்களிலே நான் எவ்வளவு உண்மையாக இருந்தோமோ அதே உண்மையிலே கடைசி வரை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். முடிவு பரியந்தம் நாட்களெல்லாம் கர்த்தருக்காக ஆரம்ப நாட்களில் இந்த சத்தியத்தின் அடி நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக ஒவ்வொரு சபைக்கும் சொல்லும்போது
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்படி ஒவ்வொரு சபைக்கும் ஆரம்பிக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறதுனா என்ன, நாம் அதை அறிய வேணும். ஜெயம்னா என்ன? பாஸ் ஆகிறது, வெற்றி பெறுகிறது, வெற்றி வின்னர் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறது. அப்போ ஒருவர் ஜெயம் பெற வேண்டுமானா அவன் பரீட்சை எழுத வேணும். பரீட்சை எழுதாத ஒருத்தருக்கும் வெற்றி கிடைக்காது. அவன் ஃபஸ்ட் ரேங்க் பிள்ளையாக இருந்தாலும், அவன் முதல் தரமாக படிக்கிறவனாக இருந்தாலும், அவன் ஒரு பரீட்சையில் நின்னாதான் அவனுக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ ஜெயம் கொள்கிறவனுக்கு தான் பிரதிபலன். இந்த சபையின் ஜெயம் கொள்கிறவனுக்கு அவர் ஒரு காரியத்தை வாக்கு பண்ணுகிறார். நாம் பார்ப்போம். முதலாவதாக ஜெயம் கொள்கிறது என்றால் என்ன? மனுஷன் ஆரம்பத்திலே எந்த பாவத்தில் விழுந்து தேவனை துக்கப்படுத்தி தேவனுக்கு விரோதமாக போனானோ அந்த காரியங்களிலே மனுஷன் ஜெயம் பெற வேணும். இதுதான் ஜெயம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் பார்வைக்கு நல்லதோ புசிப்புக்கு இன்பமோ புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படாத விருட்சம் என்று கண்டு அதன் கனியை பறித்து தானும் புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இதுதான் டோட்டலி, இதுதான் மனுஷன் தேவனை விட்டு விலகுக்கான முதல் காரணம். அப்போ அவங்க என்ன, அவங்க பார்க்குறான், கண்ணுனால் அவன் பார்க்குறான். ஒரு மனுஷன் ஜெய ஜீவியம் செய்கிறான் என்றால், ஜெயிக்கிறவன் என்றால் அவன் கண்ணின் பார்வையில் வெற்றி பெற வேணும். அடுத்து சாப்பாடு. சிலருக்கெல்லாம் சாப்பாட்டில் ஒரு கண்ட்ரோலே கிடையாது. இல்லாமல் இருந்து சாப்பிடாமல் இருக்கிறது வேக, சகலமும் இருந்தாலும் எனக்கு இவ்வளவு தான் என்ற நிறைவு தேவ ஊழியர்களுக்கு வேணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போது அவன் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்போது, கண்களின் நிச்சயம் மாமிசத்தின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையுமாக இவைகள் தேவனால் உண்டானதல்ல, உலகத்தில் உண்டானவைகள். அப்போ ஒரு மனுஷன் கண்களின் நிச்சயம் ஜெயிக்க வேணும், மாமிசத்தின் நிச்சயம் ஜெயிக்க வேணும், ஜீவனத்தின் பெருமை ஜெயிக்க வேணும். இது 3ஐயும் ஜெயிக்கிறவன் தான் ஜெயம் பெற்றவன். சிலர் நினைக்கிறபடி நகையை கலத்துறதும் வெள்ளப்படவை கட்டுறதும் ஆராதனைக்கு வர்றதும் காணிக்கை கொடுக்கறதும் ஜெய ஜீவம் என்று நினைக்கவே கூடாது. மோசம் போயிடக்கூடாது, யாரும் அப்படி நம்பிடக்கூடாது. அப்படி வேதத்தில் இல்லவே இல்லை. எவ்விதமாக ஜெயம் பெற வேண்டுமென்றால் ஒருவர் மறுபடியும் பிறக்க வேணும், வசனத்தினாலே வளர வேணும், சத்தியத்துக்காக நிற்க வேணும். இந்த 3 வகையிலையும் ஜெயம் பெற வேணும். சிலர் பாவத்துக்கு விலகி ஓடுவாங்க, அது தங்களை காத்து கொள்கிறதை தவிர ஜெயம் என்று நான் சொல்ல மாட்டேன். அதாவது யோசிப்பை போல விலகி ஓடுறாங்க. ஆனால் உண்மையான ஜெயம் என்றால் யாரும் பார்க்காத இடத்தில் பாவம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கண்களை பாதுகாக்கிறதும் இருதயத்தை பாதுகாக்கிறதும் அவயவங்களை பாதுகாக்கிறதும் தான் உண்மையான ஜெயம். அப்போ ஜெயம் பெற்றவனுக்கு தான் பிரதிபலன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிறோம் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்போ ஒரு ஊழியருடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேணும். விசுவாசம் பொன்னுக்கு அடையாளமாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாருங்கள், எத்தனையோ மெட்டல்ஸ் உலோகங்கள் இருக்குது, அது எல்லாத்த விடவும் மெலுசு அடிக்கத்தக்கது பொண்ணு தான். இரும்பு அப்படி அடிக்க முடியாது, வெண்கலத்தை அப்படி அடிக்க முடியாது, மற்ற எந்த மெட்டலையும் அப்படி அடிக்க முடியாது. பொண்ணை தான் மெலுசு அடிக்க முடியும். அந்த பொண்ணு தான் உடம்பில் போட்டு மக்கள் நல்லா அலங்கரிச்சிட்டு போகிறது. அப்போ பொன்னை போன்ற விசுவாசம் சோதிக்கப்பட வேணும். ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் என்ன சோதித்தார்? தேவா உன் நேசகுமாரனும் உன் ஏக சுதனுமாகிய ஈசாக்கை கொண்டு போய் நான் உனக்கு குறிக்கிற மறைகள் ஒன்றிலே எனக்கு அவனை தகன பலியாகணும்னு சொன்னார். அது ரொம்ப பெரிய சோதனை. ஆபிரகாம் எவ்வளவோ சொத்து வெள்ளி பொன்னெல்லாம் உள்ளவர், அதில் ஏதாவது ஒன்றை கேட்டிருக்கலாம் கர்த்தர். அப்படி கேட்கல. ஆனால் ஆபிரகாமுக்கு தேவனை தெரியும், ஆபிரகாமுக்கு கர்த்தர் யார் என்று தெரியும். இத்தனை வருஷமாக தேவனோடு பழகி இருக்கிறார், தேவனோடு பேசுகிறார், தேவனுக்கு பலிபீடம் கட்டி ஆராதனை செலுத்துகிறார். எனவே ஆபிரகாமுக்கு தேவன் இன்னார் என்று தெரியும். அதைத்தான் எபிரேய நிருபக்காரன் சொல்லும்போது பாவனையாக
அவனை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அவனை பலியிட்டான். ஆபிரகாம் மோரியா மலையிலே ஈசாக்கை பலியிட்டான். 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தேவன் அவரை பற்றி சொல்லும்போது, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்து கொண்டேன் என்று அவருடைய கொடுத்த வாக்கு தத்துவத்தை புதுப்பிக்கிறார். அன்பானவர்களே, தேவன் நம்மை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை சொல்வாரா? இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு நாம் செய்வோமா? பிரசங்கம் பண்ணுறது லேசான காரியம், கேட்குறதோ லேசான காரியம். அதை கடைப்பிடிச்சா மட்டும்தான் நாம் அதனுடைய பிரதிபலனை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேணும். சோதிக்கப்பட்டு வெற்றி பெற்றால் மட்டுமே அதன் பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த ஜீவ விருஷ கனி, இதைத்தான் முதலாவது ஆதாமும் ஏவாளும் இழந்து போனார்கள். புசிக்க வேண்டாம் என்றதை புசித்து, புசிக்கக்கூடாததை புசித்தபடியினால் புசிக்க வேண்டியதை விட்டு விட்டார்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் என்று எழுதியிருக்கோம். 22ஆம் வசனத்தில். 23ஆம் வசனத்தில் அவனை கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டார் என்று எழுதியிருக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது என்ன நடந்திருக்கும்னா, மனுஷன் பாவம் செய்த போது, எப்பா நீங்கள் இருக்கக்கூடாது, ஏன்னா சாபத்தை வாங்கிட்டான், மரணத்துக்கு பாத்திரவான் ஆகிட்டான், இனி நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, வெளியே போ என்று அனுப்பி விடுறார். அவன் போகல, கெஞ்சுறான், நான் இனி இந்த சாபத்தோடு இந்த வெளியே போய் எப்படி வேலை செஞ்சு பழைக்க போகிறேன்னு கெஞ்சுறான். அதனால் துரத்துறார். அந்த 2 வார்த்தைகளையும் கவனிக்க வேணும். ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை அனுப்பி விடுகிறார், அவன் போக முடியாதனால துரத்துகிறார். இப்போது அவனை வாழ்நாளிலே அவனுக்கு பரிசோதனையை கொடுத்து அவனுக்கு அந்த ஜீவ விருஷத்தின் கனியை வாக்கு பண்ணுகிறார். நாம் தொடர்ந்து கடைசி பகுதியில் படிக்கும்போது நித்தியத்திலே தேவன் மனுஷனுக்கு இந்த ஜீவ விருஷத்தின் கனியை வாக்கு பண்ணுகிறார். அதன் இலைகளையும் அதன் கனியையும் புசிக்கும்படியான வாய்ப்பை கொடுக்கிறார். எனவே நாம் வெற்றி பெற்று அவர் விரும்புகிற ஜீவியம் செய்தால் ஜீவ விருஷத்தின் கனியை நாம் புசிப்போம் என்று சொல்லி இந்த எபேசு சபையை நிறைவு செய்து அடுத்தபடியாக நான் 2ஆம் சிமனா சபையை பற்றி பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.